பயங்கரவாதமே உலகின் அச்சுறுத்தல் என பாகிஸ்தான் பிரதிநிதி முன்பே இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் SCO எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டுள்ளார். தொடர்ந்து மாநாட்டில் பேசிய அவர், வளர்ந்து வரும் உலக ஒழுங்கிற்கு பயங்கரவாதமே மிகவும் தீவிரமான அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்றும், பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடுவது SCO அமைப்பின் அடிப்படை கொள்கை என்றும் கூறினார். மேலும் பெஹல்காம் பகுதியில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை நினைவு கூர்ந்த அவர், அந்த சம்பவம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் உலுக்கியதாகவும், பயங்கரவாதத்தின் மையப்புள்ளிகள் இனி தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா உறுதியாக நிரூபித்துள்ளது என்றும் கூறினார். உலக அமைதிக்கு இந்தியா எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்று குறிப்பிட்ட அவர், பயங்கரவாதத்தை ஒழித்து அமைதியை நிலைநாட்ட உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் அவர் பேசியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் சீனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் உறுப்பினராக உள்ள நிலையில் அந்த நாடுகளின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அந்த வகையில் பாகிஸ்தான் பிரதிநிதியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் அவர் முன்னிலையிலேயே ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்தை விமர்சித்ததும், பாகிஸ்தானில் நுழைந்து நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை பற்றி குறிப்பிட்டதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது.